Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Islam 360 Ramadan series Dhikr of the Day. Day 29 Allahumma hdini wa saddidni. O Allah, direct me to the right path and make me adhere to the right path. Ya Allah, என்னை நேர்வழிப்படுத்தி சரியான பாதையில் செல்ல செய்வாயாக. Reported by Ali radiallahu anhu. May Allah be pleased with him. The messenger of Allah said to me, recite Allahumma hdini wa saddidni. Muslim. அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம ஹ்தினி வ சத்தித்னி என்று ஓதுவீராக. முஸ்லிம். ரமதான் நோட்ஸ். அன்பளிப்பு வேறு, ஜகாத் வேறு. கிஃப்ட் இஸ் டிஃபரண்ட், சேரிட்டி இஸ் டிஃபரண்ட். Narrated by Aisha radiallahu anha. Once when Prophet came to my house, the meat was boiling in the frying pan. ஒரு முறை நபி அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்த போது சமையல் பாத்திரத்தில் இறைச்சி வெந்து கொண்டிருந்தது. அப்போது நபி அவர்களுக்கு வீட்டில் உள்ள ரொட்டியும் சாலாவும் நெருக்கமாக வைக்கப்பட்டது. அதை கண்ட நபி அவர்கள், சமையல் பாத்திரத்தில் இறைச்சி வெந்து கொண்டிருந்ததை நான் பார்க்கவில்லையா என்று கேட்க, ஆமாம் என்றாலும் அது பரீராவுக்கு தர்மமாக கொடுக்கப்பட்ட இறைச்சியாகும், நீங்கள் அதை சாப்பிட மாட்டீர்கள் என்று சொல்ல, அந்த இறைச்சி அவருக்கு தர்மமாக இருந்தாலும் நமக்கு அன்பளிப்பாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். விளக்கம். தர்மம் என்பது ஏழைகளுக்காக செலவு செய்யப்பட்டு அதற்காக மறுமையின் நன்மையை நாடுவதற்கு சொல்லப்படும். எனவே இதை வாங்குவது வசதி உள்ளவர்களுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரம் அன்பளிப்பு என்பது ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக செலவு செய்யப்படுகிற பொருளுக்கு சொல்லப்படும். அதனால் வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பொருளுக்கு அன்பளிப்பு என்று பெயர். Charity is done for the poor, which is benefited for the deed of the hereafter. So, rich people are not allowed to spend the charity. The same time gift is spent to honoring someone. So, it means if it is given to wealthy, it is called as gift itself. Jazakallah khair.